வணக்கங்க. என் பேர் பாஸ்கரன். என் ஊர் சேயர் பக்கம் தோனிமேடு வில்லேஜ். டிராக்டர் இப்போது ஏற்கனவே நிறைய வண்டி வச்சுருந்தேன். இந்த வண்டி வாங்கின பிறகு உழுவெல்லாம் நல்லா இருக்குது, எவ்வளோ உலையும் நல்லா இருக்குது. இதை பார்த்துட்டு திருப்பி வேறு ஹார்வெஸ்ட் ஓட்டுறதுன்னு பார்த்தேன். உலையெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு, ரிவேஸும் நல்லா வருது. அதனால் இப்போது ஹார்வெஸ்ட்டும் இருக்குது. வண்டி நிறைய வண்டி வச்சுருந்தேன், ஜாண்டியர் வச்சுருந்தேன், மகேந்திரா வச்சுருந்தேன். இப்போது இந்த வண்டி எடுத்த பிறகு டீசல் மைலேஜ் நல்லா இருக்குது. அதே போல் இந்த இப்போ 50002 வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எவ்வளோ உலையாக இருந்தாலும் வெளியே வருது. டீசல் அதை விட அந்த வண்டிங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி நல்லா டீசல் மைலேஜ் 1000 ரூபாய் ஊற்றினோட 3 மணி நேரம் ஓடுது. இந்த வண்டி பார்க்கறதுக்கு பெரிய வண்டி தான் பேர், ஆனால் சின்ன சின்ன உழவு சின்ன சின்ன வயல்லாம் ஓட்டுறதுக்கு கூட ரொம்ப கட்டிங், ரொம்ப ஷார்ட்டாக கட்டிங் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி அப்படி உலையும் உள்ளே இறங்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த வலையில் இது வரைக்கும் நான் ஓட்டுறதே உலக இனி தான் ஓட்டுறேன். எந்த வழியில் இது வரைக்கும் மாட்டினதே இல்லை. இது வரைக்கும் இது 1000 மணி நேரம் ஓட்டியிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே போல் இந்த வண்டியில் இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டுறேன். அந்த ஈட்டுன்றது அனலே தெரியல, அந்த நம்ம அந்த டயர்னஸே தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டினாலும் அந்த அனலும் வரல, ஈட்டுன்னு தெரியல. ஏன்னா ஜாண்டியர் கூட ஓட்டியிருக்கேன், மகேந்திரோட ஓட்டியிருக்கேன். மகேந்திரோட அவ்வளோ தெரியல, ஆனால் ஜாண்டியர் ஓட்டினா காலெலாம் கொப்பளம் போட்டுக்கும். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வர வண்டி எப்படியே தெரியல. அது மாதிரி 53 30 ஓட்டினா ஓவர் அனல். இந்த வண்டி வந்து ஓரளவுக்கு அனலே இல்லைங்க, நல்லா அருமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அனல் இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டினாலும் எடுத்த காரணம் ஒன்றும் உடம்பு டயர்டு தெரில. இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டினாலும் கால் வலி தெரியல, எல்லாம் இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, வைப்ரேஷன் இல்லை. அதே போல் இந்த வண்டி என்னென்னா படுகு ஃபீல்டு லோ ஃபஸ்ட்டு செகண்டு போட்டோம்னா அழகாக கிளச்சி மெரிக்க வேண்டிய வேலையே இல்லை. அது பாட்டுன்னு கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் அருமையாக பண்ணுது. நம்ம கிளச்சி மெரிச்சு போட்டோம்னா கால் வலிக்கும். இந்த வண்டியில் கிளச்சி மெரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே தப்பி தேறி லோடு ஆனாலும் ரிவேர்ஸ் பிட்டியை இருக்குது இந்த வண்டியில். ரிவேர்ஸ் பிட்டியை போட்டோம்னா நம்ம கட்டர் லோடு இறங்கி கீழே லோடெல்லாம் எடுக்க வேண்டிய வேலை இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ரிவேர்ஸ் கொஞ்சம் போட்டோம்னா கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா அருமையாக போகுதுங்க. ஏன்னா வாங்கலாம், நம்பி குபட்டா வாங்கலாம். வாங்குறேன்னா நம்பி வாங்குறேன்னா டீசல் மைலேஜுக்கோசமே வாங்கலாம் இந்த வண்டியை அழகாக. அதேமாரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நாங்கள் ஓட்டி இன்னும் அங்கே ஓட்டத்தை பார்த்து தான் தைரியமாக இந்த வண்டியை எடுத்தேன் நான் இப்போ.